மின்னலே, காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, வாரணம் ஆயிரம், VTVன்னு இப்படி பல வெற்றி படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர் தான் கௌதம் வாசுதேவ் மேனன். பா. ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் மாதிரியான இயக்குனர்கள் ஜாதிய கொடுமைக்கு எதிராக எடுத்த படங்கள் தமிழ் மக்கள் மத்தியில ஒரு பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அதோட தாக்கத்தையும் சோசியல் மீடியால நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் சிலர் இப்பெல்லாம் ஜாதியை யார் பார்க்கறா, மக்கள் மத்தியில தேவையில்லாத பிரச்சனையை தூண்டி விடுறாங்கன்னு விமர்சனமும் பண்ணிட்டு வராங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே பலருமே தங்களோட ஜாதி பெயரை சர்நேமா வைக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் ஏன் மேனன் அப்படிங்கிற ஜாதி பெயரை வச்சிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அவர் மேல வைக்கப்படுது. முதல் படத்துல கௌதம்னு பேரை வச்சிருந்தாரு, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஜாதி பேரை சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு பலருமே அவரை விமர்சனமும் பண்ணிட்டு வராங்க. கௌதம் வாசுதேவ் மேனனும் ரீசெண்ட் இன்டர்வியூல என் முழு பேரு அதுதான், மேனன் அப்படிங்கறத ஜாதி பெயரா நான் பார்க்கல, அது எங்க வீட்டுல எனக்கு வச்ச குடும்ப பேரு, அதனால யூஸ் பண்றேன். முதல் படத்துல ப்ரொடியூசர் ஷார்ட்டா நேம் வைக்க சொன்னாங்க, வாரணமாயிரம் படத்துல தான் என்னோட முழு பெயரை வைக்க முடிஞ்சது அப்படின்னு பதில் அளிச்சிருந்தாரு. மேலும் இப்ப எங்கேயுமே ஜாதி கொடுமை இல்ல, 80s 90sல நடந்தது இப்ப படமா எடுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கதைகளை சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்னு கௌதம் வாசுதேவ் மேனன் பேசி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தாரு. பலருமே கௌதம் வாசுதேவ் மேனனோட இந்த பேச்சை கண்டிச்சு இப்பயுமே நடந்துட்டு இருக்கிற ஜாதிய கொடுமைகளை சுட்டி காட்டியிருந்தாங்க. இந்த நிலையில நடிகரும் இயக்குனருமான சமுத்திரக்கனி ரீசெண்ட் இன்டர்வியூல கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாடோடிகள் படம் அப்பவே நாங்க பல பிரச்சனைகளை சந்திச்சோம், நம்ம ஊர்ல மதம் கூட மாறிடலாம், அப்படி மாறினாலும் ஜாதி அப்படியே தான் இருக்கும். இப்போ வரைக்கும் பல கிராமங்களில் ஜாதிய கொடுமைகள் நடக்குது, இவன் இந்த தெருவுக்கு வரக்கூடாது, இவன் முடி வெட்டக்கூடாது, இவன் டீ கடைக்கு வரக்கூடாதுன்னு இப்படி பலவிதமாக ஜாதி கொடுமைகள் இருக்கு. கௌதம் இன்டர்வியூவில் இப்பெல்லாம் ஜாதியே இல்லைன்னு பேசியிருந்தாரு, எனக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை, அப்படி ஜாதி இல்லைன்னு சொல்கிறவங்க எல்லாரும் வாங்க, நான் ஜாதி இருக்குன்னு காட்டுறேன், வரீங்களா, ஜாதியை எதுவுமே பண்ண முடியாது, சிலர் எந்த ஜாதியும் சார்ந்தவங்க இல்லைன்னு கேஸ்ட்லெஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதா கேள்விப்படுறேன், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறினாதான் உண்டு, ஆனாலுமே ஜாதியை ஒழிக்கவே முடியாது, அதனால நடக்கிற அடக்குமுறையை பா. ரஞ்சித், மாரி செல்வராஜ் மாதிரியானவங்க பேசுறதுல தப்பே இல்ல, அவங்க கூட கைகோர்த்து ஜாதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும். நானே கௌதம் கிட்ட அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார், ஜாதிய பிரச்சனை இன்னுமே இருக்கு, மேபி நீங்க இந்த சிட்டியில இருக்கிறதுனால தெரியல, வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு அவர்கிட்டயே சொன்னேன் அப்படின்னு சமுத்திரக்கனி கௌதம் வாசுதேவ் மேனனை நேரடியா சுட்டி காட்டி பேசியிருக்காரு. சமுத்திரக்கனி இப்ப நேரடியா கௌதம் வாசுதேவ் மேனனை சுட்டி காட்டி பேசியிருக்கிறது இப்ப பேசுபொருளா மாறி இருக்கு. சமுத்திரக்கனி ரீசெண்ட் இன்டர்வியூல பேசினதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.